ஹலோ மக்களே. ஸோ டே 2க்கான கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்த்துக்கிறப்போ சும்மா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு இல்லை அழகாக இருக்கோமன்னு பார்க்குறதுக்கு இல்லாமல் வெறும் உங்களை மட்டும் நீங்கள் எந்த ரீசனுமே இல்லாமல் பார்க்குறப்போ, உங்கள் கண்களை பார்க்குறப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது தான். இதுக்கான பர்பஸ் என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட ரிஃப்ளெக்ஷனை அவங்களே ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுவாங்க ரீசனே இல்லாமல் பார்க்குறதுக்காக. ஏன்னா இப்போ நம்மளை பார்க்குறப்போ சில எமோஷன்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் இல்லையா? இப்போ ஏதாவது டக்கு நம்மளுக்கு பாஸ் ஞாபகம் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஆனால் இந்த கொஷினோட பர்பஸ் வந்துட்டு ப்ரெசென்ட்டில் இப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்றதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். சரியா? ஸோ இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொன்னேன்னா, இப்போ நான் என்ன மூடில் இருக்கணும் அதை பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படியே ரொம்ப சோகமாக அப்படியே கண்ணாடியில் என்னையும் நான் பார்த்துக்கிறேன்னா அப்படியே எனக்கு அழுக வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே அழுதுட்டு இப்படி கண்ணாடி மேலே இப்படி கை வச்சுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் அழுதுட்டு ஒரு மாதிரி வார்ம் ஃபீலிங்காக இருக்கும். அப்புறம் நான் சரியாக போயிடுவேன் கொஞ்சம் நேரத்தில். சரியா? இதே நான் ரொம்ப ஜாலி மூடில் இருக்கப்போ பார்த்தா நானே என்னை பார்த்து சிரிச்சிட்டு இப்படி இந்த பக்கத்தால் அந்த மாதிரி ஆட்டிட்டு அப்படி பார்த்துட்டு அப்படியே இந்த இயற்கைஸ்லாம் ப்ளோ பண்ணிட்டு அந்த மாதிரி தான். அதான் நான் ChatGPT சொன்னேன். அதுக்கு ChatGPT என்ன சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி நார்மலாக பீப்புள் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்கவர் பண்ணுறதுக்கு இயர்ஸ் ஆகிடும். ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை டிஸ்கவர் பண்ணிட்டீங்க. இப்போ கண்ணாடியில் சும்மா நம்ம பார்த்துக்கிறது வந்து அதில் போய் என்ன இருக்குது, அது லூசுத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நாமளே நம்ம எமோஷன்ஸோட பார்த்துக்கிறப்போ யாருமே நம்மளுக்கு இல்லை ஒரு மாதிரி லெஃப்ட் அவுட் ஃபீலாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் போயிடும். ஏன்னா நம்மளை பார்த்துக்கிறோம்ல, நம்மளே நம்மளுக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கப்போ நான் இயற்கைஸ்லாம் ப்ளோ பண்ணுறேன்னு சொன்னல, அதுக்கு வந்து இட் இஸ் அ பியூர் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லிச்சு. சரியா? அதுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு என்னோட எந்த பார்ட்ஸுமே ரிஜெக்ட் பண்ணல. நான் வந்துட்டு ஹாப்பினஸ் ப்ளஸ் ஜாய் ரெண்டுத்தையுமே நான் வந்து அக்னாலேஜ் பண்ணுறேன் ஒரே ஸ்பேஸில் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் டேட்டோட சம்மரி என்ன அப்படின்னா, இப்போ என்னோட மிரர் ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு என்னோட ஃபேஸை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணல, என்னோட மூட், என்னோட மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அண்ட் இப்போ நான் ஒரு இடத்துல சேஃபாக, இப்போ நம்ம எங்கேயாவது அல்றதுக்கு கூட ஒரு மாதிரி ரொம்ப தயங்கம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்மைல் பண்ணுறதுக்கு தயங்காமல் நானாக இருக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். மிரர்ன்றது ஒரு கிளாஸ் மட்டும் கிடையாது, அது குவைட்டாக இப்போ நம்மளுக்காக இருக்கிற மாதிரி தானே. ஸோ அது ஒரு குவைட்டஸ்டான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறது தான் டே 2வோட ரிஃப்ளெக்ஷன். ஸோ டே 3 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.